மதுரை செல்லூர் கபடி சிலை அருகே பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெள்ளம் போல் செல்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாநகராட்சி 29 வார்டுக்கு உட்பட்ட அந்த செல்லூர் பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 3 தினங்களாக இந்த பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு இந்த செல்லூர் கபடி சிலையிலிருந்து தத்தநெறி மற்றும் LIC அலுவலகம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை தான் இந்த சாலை. இந்த சாலை தற்போது தேங்கியிருப்பது மழை நீரோ இல்லை அல்லது குடிநீரோ கிடையாது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு அந்த பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறி வருகிற அந்த கழிவுநீர் தான் இந்த பகுதியில் வெள்ளம் போல் காட்சியளித்து வருகின்றது. அதிகாலை நேரங்களில் இந்த பகுதியில் அந்த பாதாள சாக்கடையிலிருந்து அதிக அளவு இந்த கழிவுநீர் இந்த சாலைகளில் பிரதான சாலைகளில் அதே போன்று இந்த வைகை ஆற்றன் கரை ஓரங்களிலும் வெள்ளம் போல் அந்த சாலைகளில் செல்கிறது. தற்போது வரைக்கும் இந்த பகுதியில் முழங்கால் அளவிற்கு இந்த கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கி அந்த கழிவுநீர் தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் இந்த பகுதியை இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய அந்த சூழல் இருந்து வருகிறது. அதே போன்று இந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகள் இந்த கழிவுநீரில் மிதித்து தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய அந்த சூழலையும் இருந்து வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த சிலர் நம்மிடம் இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். இப்போ இந்த கழிவுநீர் இந்த பகுதியில் எத்தனை நாளாக தேங்கி இருக்குது? இந்த மாதிரி தேங்கி இருக்கிறதுனால இந்த குழந்தைகளாக வச்சுருப்பீங்க, என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? சார், இந்த கழிவுநீர் ஒரு வாரமாக இருக்குது. நாங்களும் பல முறை புகார் கொடுத்துட்டோம் கார்பரேஷனுக்கு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் வேறு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் குளத்து போயிட்டு இந்த நாற்றத்துக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கோம். ஒரு ரோடு கிடையாது. இந்த கால்வாய் அடிக்கடி இதாகுது. இதை பார்க்குறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. பல முறை புகார் கொடுத்தாச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. நோய் தொற்று உருவானாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைய பூரா பார்த்தீங்கன்னா மழை தண்ணி நினச்சி இதில் விளாட்றாங்க. நோய் தொற்று அவன் வந்துச்சுன்னா யார் பார்க்குறது? நாங்களே அன்றாட கூலிக்காரங்க டெய்லி போய் வேலை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வீட்டுக்கு குடும்பத்தை நடத்த முடியும். இதில் பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்க நோய் தொட்டு அது தூக்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரி ஓட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த பிரச்சனை இருக்குது. பாருங்க, இப்போ இந்த தண்ணி தேங்கி இருக்கிறது தொடர்பாக மாநகராட்சிக்கு எதுவும் புகார்கள் கொடுத்தீங்களா? இந்த செல்லூர் பகுதி முழுவதுமே அவ்வப்போது இந்த பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி தண்ணி சாலைகள் அதிக அளவில் போகுது. இதனால நீங்கள் என்ன மாதிரியான துயரங்களை சந்திக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார், செல்லூர் பகுதி என்பதே சாக்கடை தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிற பகுதி தான். ஒரு சுத்தமான சுகாதாரமான பகுதியே கிடையாது செல்லூர் பகுதி. காலையில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலையா சாக்கடை நீர் பாதாள சாக்கடை, அதாவது அண்டர் கிரேஜ்னு வாங்க, பாதாள சாக்கடை நீர் மூலியமாக கழிவுநீர் வெளியேறுகிற திட்டம் இங்கே ஒரு ஃபெயிலியரான திட்டமாகி போச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பைப்பு போட்டுருக்காங்க. அது பூரா சின்ன சின்ன பைப்புகளாக போட்டது. இன்றைக்கி அடைச்சி அங்கங்கே தினந்தோறும் காலை நேரத்தில் பூரா தண்ணி சாக்கடை தண்ணீர் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் மதுரை மாநகராட்சி கிட்டத்தட்ட ஒரு 1000 புகார்களுக்கு மேலே நாங்கள் புகார் பண்ணிட்டோம். அதாவது வாட்ஸ்அப் புகாரில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உடனே சரி பண்ணிடுவோம்ன்றாங்க மதுரை மாநகராட்சி. தொடர்ந்து காலையில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மதுரை மாநகராட்சிக்கு அனுப்புறது. அவங்க உடனே தற்காலிக நடவடிக்கை தான். இதை நிரந்தர தீர்வு என்பதே கிடையாது. மதுரை செல்லூர் பகுதி 23, 24, 29 இந்த வார்டுகளில் பூராமே, 27 இந்த வார்டுகளில் பூராமே கழிவுநீர் சாக்கடையாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் முகாமில் மனு கொடுத்துட்டோம். அதே நேரத்தில் மதுரை மேயர் வாரந்தோறும் மாதந்தோறும் செவ்வாய்க்கிழமை வாங்குறாங்க. அதிலேயே நாங்கள் கொடுத்துட்டோம் மனு. எந்தவித நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து இது போல வந்துக்கிட்டே இருக்கனால எங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுது. பல முறை சொல்லிட்டோம், எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சி 1 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வசூல் பண்ணுது. வருஷத்துக்கு 365 கோடிக்கு மேலே மக்களிடம் வரியாக வசூல் பண்ணுது. நாங்கள் பணத்தை கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கேள்வி கேட்குறோம். பாதாள சாக்கடை வரின்னு வாங்குறீங்கல்ல, அப்போ வரி வாங்கினீங்கன்னா நீங்கள் சரியாக நீங்கள் இதை ஒரு நடவடிக்கை எடுத்து உடனே இந்த திட்டத்தை இது பண்ணியிருக்கணும். ஆனால் இது ஒரு ஃபெயிலியரான திட்டம். மதுரை மாநகராட்சி தொடர்ந்து கழிவு நீரை சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தணும். இதான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக அபிராமி, இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பேசுகிற நாமளே கேட்டிருந்தோம். மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து அந்த வரிகளை வாங்குவதில் மட்டுமே ஆர்வம் செலுத்தி வருவதாகவும், ஆனால் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவது, அதே போன்று இந்த மாதிரி சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீர்களை அகற்றுவது மற்றும் அந்த பாதாள சாக்கடைகளை முறையாக பராமரித்து அந்த கழிவு நீர்கள் வெளியேறாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதாகவும், தொடர்ந்து புகார்கள் அளித்தாலும் மெத்தன போக்குடன் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும், இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற அவல நிலை ஏற்படாத வகையில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தேவையான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. அபிராமி.
பாதாள சாக்கடை அடைப்பினால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.